நிறைய பேருடைய வார்த்தையை கேட்டு உங்க ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளாதீங்க. அவர் எப்பனாலும் வருவார். எஜமான் ஒரு கம்பெனி ஒப்பு கொடுத்துட்டு போன எஜமான் எப்பனாலும் வந்தது போல இவரும் எப்பனாலும் வருவார். உலகத்தை பூமியை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அது அவருடைய விருப்பம். அவர் எப்பனாலும் வருவார். அதனால அநேகர் சொல்றதை கேட்டு, ஆமா, நோவா காலத்துல கவனிச்சீங்கன்னா நோவா குடும்பம் மாத்திரம் போதும்னு தெரிந்து கொண்டா. லோத்து காலத்துல லோத்து குடும்பம் மாத்திரம் போதும்னு தெரிந்து கொண்டா. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற இந்த நரசிங்க ஜனங்கள் இவ்வளவு மாத்திரம் போதும் சொல்லிட்டாருன்னா வந்துருவார். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் தேவனை ஆராதிக்கிற கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. உங்களுக்கு உங்க விருப்பம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு நினைக்கிறீங்களா? மத்த நாள்ல வரணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கையை உயர்த்தி சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தா தப்பிச்சீங்க. மத்த நாள்ல ஜெபிக்கிறதும் கிடையாது, பைபிளையும் எடுக்கிறது கிடையாது. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை இப்ப ஆராதிக்கும் பொழுது வந்துட்டா, ஆமா, இப்பவே போயிடலாம். ராமே சொல்லுங்க. நம்ம பிரசன்னத்துல இருக்கிறோம், ஆனா அவர் வரமாட்டார். ஞாயிற்றுக்கிழமை வரவே மாட்டார். ஆமா, எல்லாம் கள்ளன் வானாய்கள் நிறைய இருக்குது. ஆமா, நிறைய சபைகள்ல ஊழியங்கள்ல எல்லா இடத்திலும் கள்ள ஓநாய்கள் இருக்கிறாங்க. அதனால கவனிங்க, அவர் எப்பனாலும் வருவா, எந்த நாள்ல நாளும் வருவா. ஆயத்தமாயிருங்க.